ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد இளமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டித் தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு அன்புரிந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல இறைவன்
நம்மை படைத்து நமக்கு தேவையான அனைத்து விதமான அற்புடைகளையும் இந்த உலகத்தில் நமக்கு வழங்கி இருக்கின்றான். ஆனால் மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான் என்றால் அவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இறைவனுக்கு நாம நன்றி செலுத்துவனுடைய முக்கியத்துவத்தையும் இறைவன் நம்மீது எப்படிப்பட்ட ஒரு கருணையாளனாக இருக்கின்றான் என்பது குறித்த அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்தக்கூடிய சில முக்கியமான செய்திகளையும் தான் இந்த உரையில நாம அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஏன்னா அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகள் ஏராளம். ஆனா மனுஷன் என்னவாக இருக்கின்றான்? இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத் வ இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான், அதற்கு அவனே சாட்சியாளனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகள் என்ன, எவ்வளவு, அதை கணக்கிட முடியுமா? அல்லாஹ் அளவில்லாத அருட்கொடைகளை நான் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு 2 செய்திகளை நமக்கு பதிவு செய்கின்றான். இந்த இரண்டுமே ரொம்ப கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான அம்சம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன் தஅது நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்துகளை உங்களால் எண்ணி கணக்கிடவே, லா துஹ்சுஹா, அதை உங்களால் கணக்கிடவே முடியாது. அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்துகளை அருட்கொடைகளை நீங்க எண்ணுனீங்கன்னா லா துஹ்சுஹா, அதை உங்களால் எண்ணி கணக்கிடவே முடியாது. அப்படிப்பட்ட அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். என்ன முடியுமா? எத்தனைன்னு எண்ணி சொல்ல முடியுமா? என்ன முடியாது. ஆனால் இன்னல் இன்சான லவலூன் கஃபார், ஆனால் மனிதன் எப்படி இருக்கான் தெரியுமா? இவ்வளவு அருட்கொடைகளை அனுபவித்து விட்டு அவன் அநியாயக்காரனாகவும் அநீதி இழைக்கக்கூடியவனாகவும் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். மனிதனுடைய பண்பு. எல்லா அருட்கொடையும் வாங்கி அனுபவிச்சுட்டு அனைத்து அருட்கொடைகளையும் சகல அருட்கொடைகளையும் அவன் அனுபவித்து விட்டு ஆண்டு அனுபவித்து சுகம் அனுபவித்துக் கொண்டு கடைசியில அல்லாஹ்வே திட்டக்கூடியவனாக, அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவனாக, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள நல்ல அடியானாக இல்லாமல் நன்றி கெட்டவனாக அவன் மாறிவிடுகின்றான், அவன் அநியாயக்காரனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு இடத்துல இன்னொரு செய்தி அல்லாஹ் பதிவு செய்யறான். மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான்? நான் அவனுக்கு ஏராளமான அந்த அருட்கொடைகளை வழங்கி இருக்கின்றேன். அவனுக்கு ஏராளமான அருட்கொடைகளை நான் வழங்கி இருக்கின்றேன். அத்தகைய அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை உங்களால் எண்ணி கணக்கிடவே முடியாது. ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்? மனுஷன் நன்றி கெட்டவனா இருக்கிறான். நான் எப்படி இருக்கிறேன்? இன்னல்லாஹ லஅஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிக்காரு. 2 விஷயத்தை சொல்றோம். மனுஷன் நன்றி கெட்டவனா இருக்கும், நான் அவனை மன்னிக்கிறவனா இருக்கு. அப்ப நீ நன்றி கெட்டவனாக இருந்து என்னை மறுத்து எனக்கு அநியாயம் பண்ணிக்கிட்டு தெரியாத, நான் உன்னை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். எனவே என் பக்கம் நீ திரும்பு, நான் உனக்கு கொடுத்த அருட்கொடைகளை நீ எண்ணிப்பாரு, அது குறித்து நீ எனக்கு நன்றி செலுத்து என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபத்குரூனி அதுகுருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன், என்னை நீங்கள் நினைவு கூர்ந்தால் நான் உங்களை நினைவு கூறுவேன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன், எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்கப்பா. நன்றி கெட்ட காவியர்களாக நீங்க ஆகிவிடாதீர்கள், பாவிகளாக மறுப்பவர்களாக நன்றி மறந்தவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அல்லாஹ் கொடுத்த நன்றி அந்த அருட்கொடைகளுக்கு எவ்வளவு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யணுமா இல்லையா? அல்லாஹ் எத்தனையோ அருட்கொடைகள் நமக்கு செய்திருக்கிறானே, எண்ணி கணக்கிட முடியாத அளவிற்கு அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றானே. நாம அதற்கு நன்றி செலுத்துகின்றோமா? அவனுக்கு நாம நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக இருக்கின்றோமா? யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு அருட்கொடைகளுங்க, கணக்கிட முடியாதுங்க. வானத்தை படைத்திருப்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடை, பூமியை அல்லாஹ் விரித்திருக்கின்றானே அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள்ல உள்ளது. அந்த பூமியில இருந்து உங்களுக்கு தேவையான உணவுகளை வெளிப்படுத்துகின்றானே அல்லாஹ்வுடைய அருட்கொடை கிடையாதா? அல்லாஹ்வுடைய அருட்கொடை இல்லையா? அதுல வானத்திலிருந்து மழையை பொழிவித்து ஆறுகளை ஓடச் செய்து அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடை என்பது
அளப்பரியதாக இருக்கின்றது. அல்லாஹ் கேட்கிறாங்க, அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமாஉ பனாஹா ரஃபஅ ஸம்கஹா ஃபஸவ்வாஹா வஅதஷ லைலஹா வஅஹ்ரஜ முஹாஹா வல் அர்த பஅத ذلك தஹாஹா அஹ்ரஜ மின்ஹா மாஅஹா வமர்அஹா வல் ஜிபால அர்சாஹா மதாஅன் லக்கும் வலி அன்ஆமிக்கும். அப்படியே பட்டியல் போடுகின்றான். உன்னைய படைக்கிறத பெரிய விஷயமா நினைக்கிறியப்பா? உன்னை படைப்பது கடினமா, அந்த வானத்தை படைப்பது கடினமா? சிந்திச்சு பாரு. அந்த வானத்தை நான் செவ்வையாக்கி சீராக்கி செம்மையாக படைத்து அதனை உயர்த்தி அதனுடைய முகட்டை நான் உயர்த்தி இருக்கின்றன. சிந்திக்க மாட்டியா? பூமியை நான் படைத்து அதை நான் விரிக்கவில்லையா? அல்லாஹ் கேட்கின்றான். இருளில் இரவை இருளாகவும் பகல உனக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை செய்யக்கூடியவன் ஆக்கி தரலையா? வானத்திலிருந்து மலையை பொழிவிக்கவில்லையா? ஆறுகளை ஓடச் செய்யவில்லையா? வல் ஜிபால அர்சாஹா, இன்னும் மலைகளை முளைகளாக நட்டு வைத்து இந்த பூமியில வாழ்வதற்கு நான் வசதி செய்து தரவில்லையா? இதெல்லாம் நம்ம என்னைக்காவது சொல்லிச்சிருக்கோமா? நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம கடையில ஒரு 5000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணது ஒரு 500 ரூபாய் குறைஞ்சிருச்சுன்னா பெரிய கவலையா இருக்கு. என்னடா இப்படி ஆகி போச்சு, வர்ற வருமானம் குறைஞ்சிருச்சு என்று நினைக்கிறோம். படைச்ச ரப்பு நமக்கு செய்த அந்த அருக்கொடைகளை நினைவு கூர்ந்தோமா? அந்த வானத்தை படைத்து பூமியை படைத்து சூரியனை படைத்து சந்திரனை படைத்து இத்தகைய ஒரு அருக்கொடைகள் எல்லாம் செஞ்சிருக்கிறான். இது அருக்கொடைக்கு நன்றி செலுத்துறது கேட்டுங்க. இதெல்லாம் அருளானே நமக்கு தெரியல இன்னும். அப்படி நம்ம இருக்கின்றோம். இதெல்லாம் ஒரு அருளா என்று நாம நினைத்து பார்த்திருப்போமா? அப்படி அதை கூட சிந்திக்க நாம மறுக்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறாங்க, இரவு பகல் மாறி மாறி வர்றதுல இது என்னுடைய அத்தாட்சி இல்லையா? அல்லாஹ் கேட்கின்றான். உண்மையான அறிவாளியா இருந்தா அதை நீ சிந்திச்சு பார்த்திருப்ப. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வஹ்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். வானங்கள் மற்றும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்திக்கக்கூடிய அறிவுடைய மக்களுக்கு சான்று இருக்கு. நான் இருக்கிறேன்றதுக்கான ஆதாரம் என்றான் அல்லாஹ். இரவும் பகலும் மாறி மாறி வருவதனால வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் இந்த இரவை அப்படியே போக்கிவிட்டு பகலாவே நான் ஆக்கிவிட்டால் உன்னால இரவை கொண்டு வர முடியுமா? நல்லா கேள்வி கேட்கிறாங்க. அல்லது இரவை போக்கிவிட்டு பகல இருக்கிற மாதிரி பகலை போக்கிவிட்டு இரவாவே நான் ஆக்கிவிட்டால் பகலை கொண்டு வரக்கூடிய எவன் இருக்கீங்களாடா? நல்லா கேள்வி எழுப்புறான். எவனா நீ கொண்டு வர முடியுமா? யோசனை பண்ணி பாரு. யாராவது இரவு நீ இரவு பகலா மாறக்கூடாது, அப்படியே இருக்கணும். ஆனா பூமி சுத்தாம நிக்கணும், அப்பதான் அது நடக்கும். அப்படியே பகல்ல இருக்கிறது பகலாவே இருக்கும், இரவாவே இருக்கும். அப்படி முடியுமா? கொண்டு வர முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய வல்லமையை நம்பணும், அவனுடைய மகத்துவத்தை நம்பணும், அவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய அந்த அருக்கொடைகளை நம்பணும். அப்ப இதெல்லாம் மனிதன் சிந்திக்க மறுக்கின்றான். அவன் செய்திருக்கக்கூடிய அருக்கொடைகள் குறித்து சிந்திக்க மறுக்கின்றான். கேள்வி எழுப்புகின்றான். சிந்திச்சு பாரு மனுஷனே, நீ திங்கிற சோறு இருக்குல்ல, நீ உண்ணக்கூடிய உணவு இருக்கின்றதே, அதன் பக்கம் நீ உன்னுடைய சிந்தனையை திருப்பிப்பார் சொல்லி காட்டுகின்றாங்க. சாப்பாடு குறித்து என்னைக்காவது சிந்திச்சிருப்போமா? அல்லாஹ் நமக்கு இத்தகைய உணவை வழங்கி இருக்கின்றானே, இப்படி ஒரு மகத்தான ஒரு உணவை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றானே, இப்படிப்பட்ட ஒரு அருமையான தண்ணீரை அல்லாஹ் நமக்கு குடிக்க பருக தந்திருக்கின்றானே என்பது குறித்து என்றைக்காவது சிந்தித்திருப்போமா? அல்லாஹ் சிந்திக்க சொல்றான். அன்னா சபபுனல் மா சப்பா ثم شققنا الارض شقا فانبتنا فيها حبا وعنبا وعنبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وابا متاعا لكم ولانعامكم. சோத்தை சிந்திச்சு பாரு, நீ சாப்பிடக்கூடிய உணவை சிந்திச்சு பாரு. வானத்திலிருந்து மலையை பொழிவிக்க செய்கின்றேன், வானத்திலிருந்து மலையை பொழிவிக்க செய்து தண்ணீரை இறக்கி கொடுத்து பூமியை அப்படியே முறையா பிளக்குறேன். அப்படி பிளந்து அதுல இருந்து புற்பூண்டுகள் வெளியாகுது, நீ உண்ணக்கூடிய கனி வகைகள் வெளியாகுது, இன்னும் திராட்சைகளும் இன்னும் பேரிச்சம் மரங்களும் பேரிச்சம் பழங்களும் உனக்கு கிடைக்குது.
அடர்த்தியான தோட்டங்களும் அதிலிருந்து வெளியாகுது, புற்பூண்டுகள் வெளியாகுது. சிந்திக்க மாட்டீங்களா? மத்தா அல்லக்கும் வலியன் ஆமிக்கும், உங்களுடைய கால்நிலைகளும் நீங்களும் சாப்பிடுவதற்காக நான் தான் இந்த ஏற்பாடு பண்றேன்றான் அல்லாஹ். எத்தனை பேர் சிந்திச்சோம்? சோறு யாரு கொடுக்குறா? வீட்டுக்கு போனா மனைவி சோறாக்கி போடுறாங்க, நம்ம அப்படின்னு நினைக்கணும். பால் யாரு கொடுக்குறா? ஆவின் பால் கொடுக்கறது பால் கிடைக்குது. டீ கடைக்காரன்ட்ட போய் டீயை குடிக்கிறோம், அல்லாஹ் கொடுக்கல. பல பேருடைய மைண்ட் செட் அப்படி ஆகி போச்சு. அல்லாஹ் எங்க சோறு தர்றா? அல்லாவா சோறு தந்தா? பொண்டாட்டி தானே சோறு தர்றா, எங்க அம்மா தானே சோறு போடுறாங்க என்பது போன்று நினைக்கிறோம். நீ சாப்பிடக்கூடிய உணவை சிந்திச்சுப்பா. நான் இருக்கிறேன் தெரியும், நீ நன்றி செலுத்தினியா? அதுக்கு நீ நன்றி செலுத்தினியா? ஒரு கவலை உணவு அல்லாஹ் நமக்கு செய்த அருளுங்க. நம்ம தின்னக்கூடிய உணவு இருக்கின்றத அப்படி அந்த விதைகளை தூவுகின்றோம். பூமியை முளைப்பிக்க செய்யறதுனாலதான் திங்க முடியும். அல்ல பூமியை அப்படியே இந்த மையத்தை கொண்டே அடக்கம் பண்றோம். டோட்டலா செமிச்சிருதுல பூமி. பூமி என்ன ஆகுது? அப்படியே அரிச்சிருதா? அப்படி அரிக்கக்கூடியதாக நாம் தூவக்கூடிய விதைகளை எல்லாம் ஆக்கி இருந்தால் நமக்கு சோறு கிடைக்குமா? யோசனை பண்ணி பாரு. எல்லாம் அள்ளி போடுறவங்க, விதைக்கிறவங்க, தூவுறவங்க, அந்த மையத்துக்கு எதை பூமி புதைச்சாலும் எல்லாத்தையுமே பூமி அழிச்சிரு. அது பூமிக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை. அந்த மாதிரி இந்த விதைகளையும் அப்படியே செமிச்சிடணும்னு அல்லாஹ் நாடி வந்தான்னு வைங்க, திங்கிறதுக்கு ஒண்ணு கிடைக்காது. நல்லா விளங்கிருங்க. அப்ப படைச்ச இறைவனுடைய ஏற்பாடு. ஒரு பாறையை உடைக்கிறதா இருந்தா அவன் கோடாரியை கொண்டு குண்டு வைத்து தகர்க்கக்கூடிய அளவுக்கு பாறைகள் இருக்கு. அந்த பாறையில ஒரு செடி முளைக்குதே, எப்படி? படைச்ச இறைவனுடைய ஆற்றல் இல்லையா? நான் பிளக்கலையா? நல்லா கேட்கிறாங்க. நான் இப்படிப்பட்ட ஆற்றலை என்னுடைய ஆற்றல் மூலமாக உனக்கு நான் அருள் செஞ்சிருக்கிறேன்னு இதை நீ சிந்திச்சு பாரு, எனக்கு நீ நன்றி செலுத்துவ. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இதை என்னைக்காவது சிந்தித்தோமா? நாம் உண்ணக்கூடிய உணவை நாம் சிந்தித்திருப்போமா? யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் கேட்கிறான், தண்ணி குடிக்கிற, எப்படி குடிக்கிற? வானத்திலிருந்து நான் இறக்கி வைக்கிறேன். அம்மன் ஹாதல்லதி எருசுக்கும் என் அம்சக ரிஸ்கா, நான் உங்களுக்கு உணவளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரக்கூடிய அந்த உணவை தடுத்து வைத்து விட்டால் உங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன் வேறு யார்? அல்லாஹ் கேட்கிறாங்க. வேற எவன்டா உனக்கு உணவு கொடுக்க முடியும்? யோசனை பண்ணி பாரு. இன்னும் குல் அரஐத்தும் இன் அஸ்பஹ மாவுக்கும் ஔரா ஃபமை யஅதிகும் பிமாஇன் மஈன், இந்த பூமியிலிருந்து பொங்கி வரக்கூடிய அந்த நீரூற்றுகளை வற்ற செய்து விட்டால், அது வற்றி போச்சுன்னு வையே, சுவையான நீரை குடிக்கிறீல, அத்தகைய அந்த நீரை உங்களுக்கு கொண்டு வருபவன் யார் என்பது குறித்து நீங்க சிந்திச்சு பாருங்க. யாராலையும் கொண்டு வர முடியுமாங்க? ஏங்க நிலத்தடி நீர் போயிடுச்சுன்னா எவனாலையும் கொண்டு வர முடியலங்க. 300 அடி 500 அடி 600 அடி 700 அடிக்கு மோட்டர் போட்டு தண்ணி வர மாட்டேனுது. நீ எவ்வளவு பெரிய பவரான மோட்டர்களை நீ போட்டாலும் நான் அதை வற்ற வைத்து விட்டால் அந்த தண்ணீரை உன்னால் கொண்டு வரவே முடியாது. நான் உனக்கு செஞ்ச அருள் இல்லையா? இந்த அருளையில நம்ம என்ன நினைக்கிறோம்? தண்ணி எங்க இருந்து வருது? மோட்டர் போட்டா தண்ணி வரும், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்க்கு சம்பந்தம் நம்ம நினைக்கிறோம். படைச்ச ரப்பு வர வைக்கிறான் தண்ணிய. அல்லாஹ் கேட்கிறான், அப்புறம் ஐத்தும், இன்னும் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? நீ யோசனை பண்ணி பாரு. அப்புறம் ஐத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன, நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த தண்ணீரை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? கேட்கின்றான். அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸன், வானத்தில் இருந்து அந்த கார்மேகத்தில் இருந்து நான் தான் அதை இறக்கி வைக்கிறேன். அல்லது அம் நஹ்ரு முன்சிலும், நீ இறக்குறியா அல்லது நான் இறக்குறேனா? அல்லாஹ் கேட்கிறாங்க. கேட்டாலும் அல்லாஹ் சொல்லி காட்டான், லவ் நஷாவு ஜஅல்நாஹு உஜாஜா, அதை நான் உப்பு நீராக மாற்றிவிட்டால், அதை நான் மட்டும் உப்பு நீரை ஆக்குனேன்னு வைவேன், உன்னால என்ன செய்ய முடியும்னு கேட்கிறோம். நம்ம குடிக்கிறோம்ல தண்ணி, நல்ல தண்ணியா இருக்குனால நம்ம குடிக்க முடியுது. அல்லாஹ் இறக்குற தண்ணீரை அல்லாஹ் உப்பு தண்ணி ஆக்கி கீழ இருந்து தோண்டினாலும் உப்பு தண்ணி, மேல இருந்து வர்றது உப்பு தண்ணி. தண்ணி இல்லாம செத்துருவோம். சிந்திக்க வேண்டும். நான் நீ குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதை நான் தர்றேன், அதனாலதான் நீ பொழைக்கிற. இல்லாட்டினா யோசனை பண்ணி பாருங்க, எல்லா தண்ணியுமே உப்பு தண்ணியா இருந்தா தாகம் தீர்க்குமா? தாகம் தணிக்க முடியுமா? அல்லா கேட்கிறான், பலவுலா தஷ்குரூன், நன்றி செலுத்த மாட்டீங்களப்பா, சிந்திக்க மாட்டீங்களே, நான் உனக்கு செய்த அருளை நீ சிந்திக்க மறுக்கிறாயே. எல்லா கேள்வி எழுப்புகின்றான் என்றால் சிந்திக்க வேண்டும். இந்த அருட்கொடைகள் எல்லாம் நம்ம மறுத்துட்டு தான் ஏதேனும் ஒரு துவாவை நம்ம செஞ்சிருப்போம். ஏன்னா இறைவா
எனக்கு ஒரு கார் வேணும், ஒரு பைக் வேணும், அல்லது எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும், கிடைச்சிருக்காரு. உடனே அல்லாஹ் விட்டுட்டாரு. நான் ஒரு வாரமா, ஒரு வருஷமா, ஒரு மாசமா துவா செய்யறேன், அல்லாஹ் என்னுடைய துவா ஏத்துக்கணும். அல்லாஹ்க்கு கருணையே கிடையாது. அல்லாஹ் எனக்கு அருள் செய்ய மாட்டான் நினைக்கிறானா மனுஷன்? ஏண்டா உனக்கு செஞ்ச அருளை நீ சிந்திச்சு பாத்தியா? இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொன்றையும் உனக்காக நான் படைத்திருக்கின்றேன். நீ கேட்டியா? இதெல்லாம் என்கிட்ட கேட்டியா? கேட்காம தானே நான் உனக்கு கொடுத்தேன். என்னைக்காவது இறைவா எனக்கு நல்ல தண்ணி வேணும், யார் துவா செஞ்சிருப்போமா? குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வேணும், உப்பு தண்ணி இல்லாம நல்ல தண்ணியா வேணும், என்னைக்காவது கேட்டுப்போமா? நான் தரல உனக்கு. வானத்தை முகடாக ஆக்கல, பூமியை விரிப்பாக ஆக்கல, பூமியை தொட்டிலாக ஆக்கல, மலைகளை முளைகளாக ஆக்கல, ஆறுகளை ஓடச் செய்யல, சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்கு பயன்பட செய்யல. கேள்வி கேட்கிறாங்க. இதெல்லாம் நம்ம அல்லாஹ்ட்ட போய் கேட்டோமா? அல்லாஹ் கொடுத்துட்டான், முன்னாடியே கொடுத்துட்டான். உணவை பற்றி சிந்திக்கிற சொல்கின்றானே அல்லாஹ். கருவறையில இருக்கும் பொழுதே, கருவறையை விட்டு மனுஷன் வெளியே வர்றான். நம்ம எல்லாம் வெளியே வரும் பொழுதே நமக்கு தாய்ப்பாலை தயாராக வைத்திருந்தானே படைத்த ரப்பு, அவனை விட கருணையாளன் வேறு யாரும் இருக்க முடியுமா? நம்ம கேட்டோமா? எந்த குழந்தையாவது கேட்டிருக்குமா? நான் வெளியே வந்தோன்னு எனக்கு தாய்ப்பால் வேணும்னு எந்த குழந்தை கேட்டுச்சு? அல்லாஹ் தரல, உனக்கு கொடுக்கல. அப்படிப்பட்ட ரப்பை நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் நமக்கு எந்த அருளும் செய்யல, அல்லாஹ் எனக்கு அருள் புரிய மாட்டேன்றான், என் மேல கருணை காட்ட மாட்டேன்றான்னு ஒருவன் நினைத்தால் அவனை விட அநியாயக்காரன் யார்? அவனை விட நன்றி கெட்டவன் யார்? சிந்திச்சு பாரு. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நீ இவ்வளவு சுத்தி இருக்கிறதுல சுத்தி உள்ளதை நீ பார்க்க மாட்டேன். வானத்தை பார்க்கல, பூமியை பார்க்கல, சூரியனை பார்க்கல, சந்திரனை பார்க்கல, ஆத்த பார்க்கல, நான் செய்திருக்கக்கூடிய இவ்வளவு அர்ப்பணை நீ பார்க்கல. உன்னையாவது பார்த்து சொல்லடா. உன்னுடைய உடலை நீ சிந்திச்சு பாரு, நீ எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றாய், அதை நீ சிந்திச்சு பார்த்தியா? குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், வல்லதி அன்ஷஅக்கும் வஜஅல லக்கும் ஸம்அ வல் அப்சார வல் அஃபீதா கலீலம் மா தஷ்குரூன். சிந்திச்சு சொல்லுங்க நபியே, நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான், அவன்தான் உங்களை உருவாக்கி உங்களுக்கு பார்வை புலன்களையும் செவி புலன்களையும் உள்ளங்களையும் அமைத்தான். ஆனால் நீங்க மிக குறைவாகவே நன்றி செலுத்துகின்றீர்கள். அல்லாஹ் கேட்கிறான். ஏன்னா உனக்கு சிந்திக்கக்கூடிய தன்மையை கொடுத்து, பார்க்கக்கூடிய பார்வையை கொடுத்து, கேட்கக்கூடிய காதை கொடுத்து, சிந்திக்கக்கூடிய உள்ளத்தை தந்திருக்கின்றன. ஆனால் நீ என்ன செய்யற? மிக குறை. கலீலம்மா தஷ்குரோ, ரொம்ப குறைவா தானப்பா நன்றி செலுத்துறீங்க, எனக்கு எங்கப்பா நன்றி செலுத்துறீங்க? இந்த அல்லாஹ் கேள்வி கேட்கின்றானே. சிந்திச்சு பார், அல்லாஹ் செய்த அருள் கொஞ்சம் நெஞ்சமாங்க. அலம் நஜஅல் லஹு ஐனைனி வ லிஸானன் வ ஷஃபதைனி வ ஹதைனாஹு நஜ்தை. அல்லாஹ் கேக்குறாங்க, உனக்கு 2 கண்ணை கொடுக்கலையா? 2 உதடுகளை உனக்கு ஆக்கவில்லையா? உனக்கு ஒரு நாக்க கொடுக்கல? சிந்திக்க மாட்ட? நான் செஞ்ச அருள் இல்லையா? இதெல்லாம் உனக்கு அருளா தெரியலையா? சிந்திச்சு அல்லாஹ் கேட்க சொல்றான். 2 நன்மை தீமைகளை பிரித்தறியக்கூடிய அறிவை தரல? நல்லது இது கெட்டது இதுன்னு உனக்கு காட்டி தரல? அல்லாஹ் கேட்கிறானே. இன்னைக்காவது இத அருள் நம்ம நினைச்சோமா? யோசனை பண்ணி பாரு. 2 கண்களும் நமக்கு அல்லாஹ் கொடுத்த பேரருள் நினைச்சிருப்போமா? 2 உதடுகளும் அல்லாஹ் நமக்கு செய்த மகத்தான அருள் என்றைக்காவது நினைத்திருப்போமா? இந்த நாக்கு அல்லாஹ் கொடுத்த மகத்தான அருள் என்னைக்காவது விளங்கி இருப்போமா? இல்லங்க, அதெல்லாம் நமக்கு அருளாவே தெரியல. நமக்கு என்ன, எனக்கு மாசம் ஒரு 5000 ரூபாய் கூடுதலா வந்துச்சுன்னா எனக்கு பெரிய அருள், அவ்வளவுதான். சரியா, அல்லாஹ் ரொம்ப தந்துட்டாம. அல்லாஹ் நல்லா கவனிக்கணும். எனக்கு ஒரு 1000 ரூபாய் வருமானம் குறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அல்லாவா அவன் என்ன என்னை இப்படி கேவலப்படுத்துறானே? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அம்மல் இன்சான் இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமா ஃபயகூலு ரப்பி அக்ரமன் வ அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா ஃபயகூலு ரப்பி அஹானன். மனுஷன் சொல்றானா, எப்படி நன்றி கெட்டவனா இருக்கான் பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அவனுக்கு பொருளாதாரத்தை கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து அவனை நான் சோதித்தால் என்னுடைய ரப்பு என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்றான். அதே நேரத்தில் அவனுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் குறைச்சு அவனை நான் சோதித்தால் யகூலு ரப்பி அஹானன், என்னுடைய ரப்பி என்னை கேவலப்படுத்தினான். ஏன்னா இதுவாடா உன்னை கேவலப்படுத்துறது? உனக்கு கண்ணை கொடுக்கல, மூக்க கொடுக்கல, நாக்க கொடுக்கல, உனக்கு சிந்திக்கக்கூடிய உள்ளத்தை கொடுக்கல, இவ்வளவு எல்லாத்தையும் பண்ணிருக்கிறேன், எல்லாத்தையும் வாங்கி வைத்து விட்டு எனக்கு அல்லாஹ் காசு தரலை என்று சொல்கின்றாயே, நீ நன்றி கெட்டவன் இல்லாம வேற என்ன? யோசனை பண்ணி பாரு. எத்தனை பேர் இத்தகைய நன்றி கெட்டத்தனத்தோட இருக்கிறோம்?
நான் என்னுடைய ரப்புட்ட கேட்டேன், ரப்பு எனக்கு தரமாட்டேன் தான் ஒருவன் பேசுவானே, ஆனால் அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யாரும் இல்ல. அல்லாஹ் அப்படிப்பட்ட அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறான். அதெல்லாம் அருளாகவே நம்ம நினைக்கல. அதுதான் பிரச்சனை. நன்றி செலுத்துறது ரெண்டாவது. இதெல்லாம் அருள் வழங்கணும்ல. அருள் வழங்காதானங்க நன்றி செலுத்துவான். அருளாவே நினைக்கலங்க. உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கலையா? கண் பார்வையை தரலையா? 2 கையை கொடுத்திருக்கானே, 2 காலை கொடுத்து நடந்து போறோமே. எத்தனை பேர் கால் இல்லாமல் இருக்கின்றார்கள்? பார்வை குறைபாடுடைய எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? சுவாசிக்கின்றவங்க யோசனை பண்ணி பாருங்க. கொரோனா பாதிப்பு வந்து எவ்வளவு சிரமப்பட்டு ஆக்சிஜன் சிலிண்டர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு இந்தியா முழுவதும். எவ்வளவு பெரிய சோதனை யோசனை பண்ணி பாருங்க. மூச்சு விட முடியலங்க. நுரையீரல் சுவாசம் சரியான முறையில் இல்லைன்னவனையும் என்ன செய்கின்றார்கள்? ஆக்சிஜன் சிலிண்டரை மாட்ட வேண்டிய இருக்கு. 1 மணி நேரத்துக்கு ஆக்சிஜன் சிலிண்டருக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய்கள். ஒரு நாளைக்கு ஒருவர் சுவாசிப்பதற்காக ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய இருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் அதெல்லாம் இல்லாம சுவாசிக்க வச்சிருக்கானே, இது எவ்வளவு பெரிய அருள். ஆக்சிஜன் சிலிண்டர்கள் பற்றாக்குறை கிடைக்கல. ஒருவர் மூச்சு விடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு 2,000, 1 மணி நேரத்துக்கு 3,000 ரூபாய் வேணும். அப்ப 24 மணி நேரம் மூச்சு விடுறதுக்கு குறைஞ்சது 30,000 ரூபாய் வேணும் ஒரு நாளைக்கு. வீட்டுல 5 பேர் இருந்தா 1,00,000 ரூபாய் டெய்லி 1,00,000 ரூபாய் செலவு பண்ண நீங்க தயாரா இருக்கின்றீர்களா? யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையில நம்மள ஆக்கலையே. மூச்சு விடுறதுக்கு அருள் செஞ்சிருக்கிறானே. சிறுநீர் மலை ஜலம் கழிக்கின்றோமே, இது எவ்வளவு பெரிய அருள் தெரியுமா? என்னைக்காவது சிந்திச்சோமா? காலையில எந்திரிச்சோன்னு 2 பாத்ரூம் போறோம், 1 பாத்ரூம் போறோம், எவ்வளவு பெரிய அருள் தெரியுமா? பல பேருக்கும் அந்த கிட்னி ஃபங்க்ஷன் சரியில்லாம அல்லது வந்து அந்த பிளடர் கீழே உள்ள அந்த நீர்ப்பை சரியில்லாம போய் எத்தனை பேர் கையில வெளிய பாக்கெட்டோட அலையக்கூடியவர்களை பார்த்திருக்கின்றோமா? போய் பாருங்க. ஆஸ்பத்திரியில போய் பாருங்க, பெரிய ஆஸ்பத்திரியில போய் பாருங்க. எத்தனை பேர் மலம் கழிக்க முடியலங்க, உடல்ல பிரச்சனை, கையில ஒரு பையோட வச்சிருக்காங்க. வர்றாரு ஒருத்தர் வர்றாரு, கண் கூட பாருங்க, என்னங்க இது வந்து மலம் வெளியேறதுக்கு உண்டான பை இது. என்னங்க இது? ஆமா, மலைப்பை எடுத்துட்டாங்க, மலைக்குடலை எடுத்துட்டாங்க. எனக்கு மலம் வந்து இந்த வழியா தான் ஓட்டை போட்டு ஒரு பை கொடுத்துருக்காங்க. அந்த பை வழியா மலம் வெளியேது. அதுல ஃபுல்லானவனே எடுத்து இவர் தான் கிளீன் பண்ணி எடுத்து வெளியே போடுறாரு. எவ்வளவு பெரிய சோதனை. அல்ல அந்த மாதிரி நம்மளை ஆக்கினானா? அல்ல அப்படிப்பட்ட சோதனை கொடுத்திருந்தா நம்மளால் தாங்க முடியுமா? அது போய் சிறுநீர் கழிக்கிறோமே, மலம் கழிக்கின்றோமே, அல்லாஹ் செய்த அருள் இல்லையா? யோசனை பண்ணி என்னைக்காவது நம்ம இதை பற்றி சிந்தித்தோமா? என்னைக்காவது அல்லாவுக்கு இதை குறித்து நன்றி செலுத்தி இருக்கின்றோமா? இதெல்லாம் அல்லாவுடைய அருள்னே நம்ம நினைக்கலையே. அதுதான பிரச்சனை. படைச்ச ரப்பு நமக்கு இவ்வளவு அருள் செஞ்சிருக்கான்னு நம்ம நினைக்கலையே. அதுதான பிரச்சனையாக இருக்கின்றது. டயாலஜி செய்யக்கூடிய அந்த நோயாளிகளிடத்துல போய் கேட்டு பாருங்க. கிட்னி ஃபங்க்ஷன் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது, கிட்னி ஃபங்க்ஷன் வேலை இல்ல, ஃபங்க்ஷன் சரியா நடக்கல. இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? உடல்ல உள்ள சிறுநீரை வெளியேற்ற வேண்டிய நிர்பந்தம் வருகின்றது. டெய்லி 2 நாள் 3 நாளைக்கு ஒரு டயாலிசிஸ் பண்ணி ஆகணும். டயாலிசிஸ் பண்றதுக்கு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் செலவு. ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 5,000 10,000 செலவு பண்ணணும். ஒரு மாசத்துக்கு அதுக்கு ஒரு 30,000 ரூபாய் 50,000 ரூபாய் செலவு பண்ணணும். எதுக்கு? சிறுநீரை வெளியேற்ற, சிறுநீர் கழிக்க. காசையும் கொடுத்து உடம்பெல்லாம் ஊசியை வச்சு குத்தி 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 சல்லடையாக்குவார்கள். எல்லா வேதனையை அனுபவித்து அந்த சிறுநீரை அவர் வெளியேற்றியாக வேண்டும். அல்லாஹ் நமக்கு அப்படி வச்சிருக்கானா? அல்லாஹ் எவ்வளவு அருட்கொடைகள் நமக்கு திறந்து விட்டு இருக்கின்றான். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு என்னுடைய ரப்பு எனக்கு எதையுமே தரல என்று ஒருவன் சொல்வானே, ஆனால் அவன்தான் அநியாயக்காரன், அவன்தான் அட்டூழியக்காரன், அவன்தான் நன்றி கெட்டவன். இதை நம்ம விளங்க வேண்டும். அந்த மாதிரி நன்றி கெட்டவர்களா நம்ம ஆய்விடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அவங்க அவங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான். அப்படி முன்பின் பாவங்களை மன்னித்த நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல நின்று வணங்குவாங்கலாம், கால்கள் வீங்கக்கூடிய இடம். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யார் சொல்லலாம், அல்லாஹ் தான் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான், பிறகு ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு ஏன் நின்று வணங்குறீங்க என்று கேட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டானே, முன்பின் பாவத்தை மன்னிச்சுட்டான்ல,
அப்பனா நான் அவனுக்கு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா? நான் நன்றி செலுத்தணுமா இல்லையா? எப்படிப்பட்ட வார்த்தைன்னு பாத்தீங்களா? இவ்வளவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 3 வேளை நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டார்களா? அவருடைய வீடு என்ன அரண்மனையாக இருந்ததா? மாட மாளிகையிலும் கூட கோபுரங்களின் அவர்கள் வசித்தார்களா? ஆட ஒரு 500 ஆடைகள், 100 ஆடை, 50 ஆடைகளை அடுக்கி வைத்திருந்தார்களா? ஒண்ணும் கிடையாது. அப்படி இருந்தாலும் என்னுடைய ரப்பு எனக்கு அருள் செய்திருக்கின்றான், அவனுக்கு நான் நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று கேட்டார்கள் என்றால், அப்ப நம்ம எந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம நினைக்கிறோம் எனக்கு அல்லாஹ் அதை கொடுக்கல இதை கொடுக்க நினைக்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைமை எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதர்கள் பசியோடு காலையில சுபு தொழுது விட்டு வீட்டுக்கு போவாங்களாம். ஹல் இந்தக்கும் ஷைஉன், உங்க இடத்துல ஏதேனும் உண்ணுறதுக்கு உணவு இருக்கின்றதா, எனக்கு சாப்பாடு இருக்குதான்னு கேட்பாங்களாம். யார சொல்லலாம்? ஒண்ணும் கிடையாது. பதில் வரும். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, அப்பனா நான் நோன்பு வச்சிருக்கேன். எப்படி பாருங்க. இந்த மாதிரி என்னைக்கா ஒரு நாள் வீட்டுல போய் சோறு இல்லை நம்ம நோன்பு வச்சிருக்கோமா நம்ம வாழ்நாள்? யோசனை பண்ணி பாரு. அப்ப அல்லாஹ் எந்த அளவுக்கு நமக்கு உணவை கொடுத்திருக்கிறான். ஒரு பிறை பார்ப்போம், அடுத்த பிறை பார்ப்போம், அதுக்கு அடுத்த பிறை பார்ப்போம், 3 பிறை பார்த்து விடுவோம். ஆனால் எங்களுடைய வீடுகளில் அடுப்பு பற்ற வைக்கப்பட்டிருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 2 மாசம் அடுப்பே பத்த வைக்காம எப்படிங்க சோறுங்கிறது? யோசனை பண்ணிப்பாங்க. கேட்கிறாங்க, கேட்கப்படுகின்றது. அப்படின்னா என்னத்தை தான் சாப்பிடுவீங்க? அடுப்பை பத்த வச்சு சோறாக்கல, ஒண்ணும் இல்ல, என்னத்தை தான் சாப்பிடுவீங்க? 2 பொருட்கள், தண்ணீரும் பேரிச்சம்பழமும் தான். 2 மாசத்துக்கு இதுதான் நிலைமை. நமக்கு நம்மளுடைய வீட்டுல ஒரு நாள் இருந்திருக்குமா? இப்படி யோசனை பண்ணி பாரு. அப்ப அல்லாஹ் நமக்கு செஞ்ச அருள் எவ்வளவுங்க, அளப்பரிய அருள் செஞ்சிருக்காங்க, அளப்பரிய அருள் செஞ்சிருக்கிறான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? இத்தகைய அந்த அருளை எல்லாம் நாம் மறுத்து விட்டு நன்றி கட்டவர்களாக நம்ம வாழ்ந்தோமையானால் அல்லாஹ் மறுமையில நம்மளை பிடிச்சிருவான். நாம் அவனுக்கு நன்றி உள்ள அடியார்களாக அவனுடைய அந்த அருக்குடையை ஒவ்வொரு கணமும் எண்ணி எண்ணி அவனுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக நாம் மாறுவோம். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் மாற்ற வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புடைய சகோதரர்களே, படைத்த இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை நாம் பறைசாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திர், உமக்கு உம்முடைய இறைவன் அளித்த அந்த நிஅமத்துகளை நீ பறைசாற்று என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்முடைய இறைவன் நமக்கு அளித்த நிஅமத்துகள்ல மிகப்பெரிய நிஅமத் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம். இதை நம்ம விளங்க வேண்டும். நம்ம கண்ணு, கை, கால், மூக்கு இதெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்கிறான். இதெல்லாம் ஒரு அருக்கொடை என்றாலும் நம்ம அருக்கொடைகள்லயே மிகப்பெரிய அருக்கொடை இஸ்லாம் என்ற இந்த அருக்கொடை. நேர் எவ்வளவு நாடு இருக்காங்க, கல்லு மண்ண வணங்கலையே, போய் கழுத குதிரையை வணங்கலையே, நாய் நிறைய வணங்கலையே, படைச்ச இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற அந்த அறிவை கொடுத்திருக்கான் பாருங்க. இதுக்கு ஈடான அருக்கொடை வேற எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார், அல்லாஹ் தன்னுடைய திருமண சொல்லிவிட்டான். ஏன்னா மறுமையில கொண்டு ஒரு குற்றவாளி நிப்பாட்டப்பட்டு அந்த குற்றவாளி இடத்துல விசாரிக்கப்படும். உனக்கு நரகம் கன்ஃபார்ம் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட உடனே அல்லாஹ் கேட்பான், பூமி நிரம்ப தங்கம் உன்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோ, இப்ப நீ என்ன செய்வன்னு அல்லாஹ் கேட்பானா. அதுக்கு அந்த குற்றவாளி சொல்லுவானா, இறைவா பூமி நிரம்ப தங்கத்தை நீ வைத்துக்கொள், என்னைய நரகத்திலிருந்து வெளியே விடு அப்படின்னு வானா. அப்ப அல்லாஹ் கேட்பானா, ஏண்டா இந்த பூமி நிரம்ப தங்கத்தை இப்ப நீ கொடுக்க முன் வந்திருக்கிறாயே, உலகத்துல நான் உனக்கு என்னடா சொன்னேன்? இதை விட மிக லேசானதான கேட்டேன், எனக்கு இணை கற்பிக்காத இதைத்தானடா நான் கேட்டேன், போடா நரகத்துக்கு. இப்ப கொண்டு வர்றாராம் பூமி நிரம்ப தங்கத்தை, போடா என்று சொல்லி அல்லாஹ் அவனை நரகில் தள்ளுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்பனா இந்த ஏகத்துவத்தில் நம்ம இருக்கிறோம்னு வைங்க, இது என்ன அர்த்தம்? பூமி நிரம்ப தங்கத்தை விட நம்ம இப்ப பெரிய ஒரு பொருளை நம்ம கையில வச்சிருக்கிறோம். அம்பானி, அதானி, அந்த பெரிய பணக்காரன், புருணி எல்லாம் அதுக்கப்புறம் தான். நம்ம தான் அவங்களுக்கு மேல உள்ள மிகப்பெரிய செல்வந்தர்கள் என்பதை நாம விளங்கணும். எல்லாம் மாசமா அப்படியே காசுலயே கொலிக்கிறார். அவனை விட நான் பெரிய ஒரு பணக்காரனாக இருக்கிறேன், ஏன் என்னிடத்துல இந்த ஏகத்துவம் இருக்கிறது. இதை நம்ம விளங்கணும். இதை நம்ம விளங்கி அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த அருட்கொடைக்கு நாம
நன்றி செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அருட்கொடையை மற்ற மக்களுக்கும் நாம் என்ன செய்யணும்? அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திர், உம்முடைய இறைவன் உனக்கு அளித்த அந்த அருட்கொடையை நீ பறைசாற்றுன்றான் அல்லாஹ். இந்த இஸ்லாத்தையும் பறைசாற்றுவோம். நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருட்கொடைகளை ஒவ்வொரு நிலையிலும் நாம் சிந்தித்து இதை மற்ற மக்களுக்கும் அறிவித்து அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளனாக இருக்கின்றான் என்பதையும் அறிவித்து அவர்களையும் நல்வழியின் பக்கம் அழைப்போம் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாய்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.